இரட்சகரும் உலக மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த விசேஷ கூடுகைக்கு வந்திருக்கிற யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். இதை யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் ரெபேக்காளை குறித்து தான். ரெபேக்காளை குறித்து தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது, அப்படி தானே? இந்த சரித்திரத்தை நீங்கள் பல நேரங்களில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, பல பேர் பேசியிருப்பாங்க, எத்தனை ஒரு பெரிய பெரிய ஊழியக்காரங்கள் மூலமாக நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் எத்தனை முறை கேட்டிருந்தாலும் இன்றைக்கு இதன் மூலம் கர்த்தர் நமக்கு என்ன பேச போகிறார் என்பதை நாம் மிகவும் கவனமாக நாம் கேட்க வேண்டும். வேதத்திலே முதலாவது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையே என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால், அந்த பெண் மகா ரூபவதி. அழகை விரும்பாத பெண்களே இருக்க முடியாது, அப்படி தானே? எல்லாருமே நம்மை அலங்கரித்து கொள்ள வேண்டியதில்லை. பெண்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. எங்கேயாவது வெளியே கிளம்பி போகணும் அப்படின்னு சொன்னால் பெண்கள் கொஞ்சம் கிளம்புறதுக்கு லேட் ஆகும், அப்படி தானே சிஸ்டர்? எல்லாருமே தன்னை அலங்கரித்து கொள்றதில் ஃபஸ்ட்டாக இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும், மற்றவங்களை நம்ம புகழணும்னு நினைக்கிறது பெண்கள், அப்படி தானே? இந்த ரெபேக்காளை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், அவள் ஒரு அழகு நிறைந்த ஒரு பெண்ணாய் காணப்பட்டாள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பெண்ணுடைய நற்குணங்கள் என்ன, அதைத்தான் நான் இன்றைக்கு உங்களோடு நான் பேச போகிறேன். இந்த பெண்ணுடைய குணாதிசயங்களை பற்றி நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு பிந்தைய பகுதியை நீங்கள் வாசிக்கும்போது அந்த பெண் துறவிலே இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள் என்கிறது பார்க்கிறோம். அப்போ அந்த பெண் எப்படிப்பட்ட பெண்ணாய் இருக்கிறாள்? தன்னுடைய வீட்டு வேலைகளை செய்கிற ஒரு பெண்ணாய் காணப்படுகிறாள். அழகு மட்டும் இல்லாமல் அவளுடைய குண நலன்களை நாம் இன்று நம்மளுடைய குடும்பங்களிலே நாம் செயல்படுத்துவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு சுறுசுறுப்பான ஒரு பெண்ணாய் ரெபேக்காள் காணப்பட்டாள். இன்றைக்கி இந்த சரித்திரத்தை நான் அடிக்கடி என்னுடைய தந்தையார் பஜனை பிரசங்கம் செய்யும்போது அடிக்கடி நான் கேட்பேன், அப்பா இன்னைக்கு என்ன பஜனைன்னு கேட்டால் சொல்லுவாங்க, ஈசாக்கு ரெபேக்காள் திருமணம். ஏனப்பா இதையே பேசுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி. எல்லாரும் விரும்புகின்ற ஒரு சரித்திரமே ஈசாக்கு ரெபேக்காள் சரித்திரம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாலிப பிள்ளைங்க, வாலிப பசங்க ரொம்ப உற்சாகமாக இந்த சரித்திரத்தை அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் இந்த வருஷமும் நீங்கள் இதைத்தான் பேச வேண்டும் சொல்லி. அப்போ நானும் அப்பாவும் கொஞ்சம் விளையாட்டாக பேசுவோம். தந்தை சொல்லுவார், உண்மையாகவே ஒரு நல்ல குணாதிசயமுள்ள ஒரு 90 வயசு பாட்டி தண்ணி குடத்தை ஊற்றிட்டு வந்தால் என்ன பாப்பா செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி. ஆனால் தேவனுடைய திட்டம் என்று ஒன்று எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது, அப்படி தானே? அவருடைய திட்டம் இல்லாமல் இந்த இடத்துல நானும் நிற்க முடியாது, செய்தியை கேட்குற நீங்களும் உட்கார முடியாது. அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி தான் எல்லாமே செயல்படுகிறது. அப்போ ரெபேக்காளிடம் நாம் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், அவள் ஒரு சுறுசுறுப்பான ஒரு பெண், தன் வீட்டு காரியங்களை தானே செய்கிற ஒரு பெண்ணாய் அவள் காணப்படுகிறத நாம் பார்க்குறோம். அவள் முதலாவது அந்த துறவிலே இறங்கி தண்ணீர் எடுத்து வரும்போது யார் என்று தெரியாத ஒரு மனிதர் அவளிடம் தண்ணி கேட்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சம்பவங்கள் எல்லாம் எல்லாருக்குமே தெரிந்தது தான். நான் ரொம்ப ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிருந்தேன். அப்போ அந்த தண்ணி கேட்கும்போது அவள் கொஞ்சம் கூட யோசிக்காமல், அதாவது ஒரு மனிதர் குடிக்கிறதற்காக தண்ணி கேட்குறாரு, அவள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவள் சொல்கிற ஒரு பதில் என்ன தெரியுமா? குடியும் ஆண்டவனே, உங்களுக்கும் நான் தண்ணி கொடுப்பேன், நீங்கள் கொண்டு வந்திருக்கிற ஒட்டகங்களுக்கு எல்லாம் நான் தண்ணி கொடுப்பேன்னு சொல்கிறதான். எவ்வளோ ஒரு நல்ல பதில் பார்த்தீங்களா? நாம் சொல்லுவோமா அப்படி? யாராவது ஒருத்தங்க தண்ணி கேட்கட்டுமே, தண்ணி இல்லை வேறு ஏதாவது கேட்டால் உங்களுக்கும் கொடுப்பேன், நீங்கள் வந்திருக்கிற எல்லாருக்கும் கொடுப்பேன் நம்ம சொல்லுவோமா? அப்பேற்பட்ட ஒரு பெண் யார்? ரெபேக்காள். ரெபேக்காளை ஏன் கர்த்தர் அவர்களுக்கு காட்டுகிறார் என்றால், ஒரு ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், ஒரு ஜெபிக்கிற தகப்பன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மாபெரும் மனிதர். அவரிடம் வேலை செய்கிற ஊழியக்காரன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஜெபிக்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது ஜெபம் முக்கியமாக இருக்க வேண்டும். அதுவும் பெண்கள் அதிகாலையில் எழுந்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதிகாலையில் நீங்கள் 4 மணிக்கு நீங்கள் எழுந்தாலும் 3 மணிக்கு எழுந்தாலும் மறுபடி நீங்கள் படுக்கைக்குள்ளாக போகக்கூடாது.
நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காலையிலே நீங்கள் முழங்கால் போட்டு பாருங்களேன், அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே ஒரு தனி தான். ஏன்னா ஒரு நம்மை உயிரோடு இன்றைக்கு இந்த உலகத்தில் நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறதே கடவுளுடைய ஒரு பெரிய கிருபை தான். இன்றைக்கு நானும் இந்த இடத்துல நிற்கிறது ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபை தான். ஏனென்றால் 9 வயதிலேயே என்னுடைய கிட்னியில் ப்ராப்ளம், நான் பிழைக்க மாட்டேன் என்ற ஒரு சூழ்நிலையில் தான் என் தந்தையார் என்னை ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்காங்க. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நானெல்லாம் ஊழியத்திற்கு வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தேன். 40 வருடம் என்னுடைய வாழ்க்கை வனாந்தரமாய் தான் காணப்பட்டது. என் தந்தையின் மரணத்திற்கு அப்புறம்தான் நான் வேதத்தையே படிக்க ஆரம்பித்தேன். எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் நான் அப்பா பின்னாடி போக மாட்டேன். அப்பா படித்த ஒவ்வொரு டைரிகளையும் நான் இப்பொழுது படிக்கும்போது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். ஏனென்றால் ஒரு மாபெரும் ஒரு ஞானவானை நான் இழந்து விட்டேனே என்று ஒவ்வொரு நாளுமே என் மனசுக்குள் அவ்வளோ ஒரு வேதனை தான். அதே போல் நாம் பெண்கள் நாம் சுறுசுறுப்பாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக அவளுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, சுறுசுறுப்புள்ளவங்களை பற்றி நாம் நீதிமொழிகளில் நம்ம படிக்கலாம். நிறைய வசனங்கள் நீதிமொழிகளில் இருக்குது. சுறுசுறுப்பானவனின் கையோ செல்வத்தை உண்டு பண்ணும். சுறுசுறுப்பான பெண், அதை பற்றி குணசாலியான ஸ்திரீயில் வரும். நீங்கள் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் லாஸ்ட்டில் நினைக்கிறேன் வேதாஸ்டர் அந்த வசனத்தை கூட சொன்னாங்க. சுறுசுறுப்பான பெண் சோம்பலின் அப்பத்தை பொசியாமல் தன் வீட்டு காரியங்கள் எப்படி நடக்கிறதென்று கண்ணோக்கமாக இருப்பாள். அவள் பிள்ளைகள் அவளை எழும்பி பாக்கியவதி என்று சொல்வார்கள். அவளுடைய புருஷனும் அவளை பார்த்து, அநேக ஸ்திரீகள் உண்டு, ஆனாலும் அவை எல்லாவற்றிலும் நீ மேற்பட்டவள் என்று புகழுகிறான் என்று பார்க்கிறோம். அவளுடைய சுறுசுறுப்பான அந்த காரியத்துக்கு கிடைத்த பலன் என்ன தெரியுமா? ஒரு 10 ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுக்குறத நம்ம சாதாரணமாக நாம் படிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் 10 ஒட்டகங்களுக்கு அவள் தண்ணி கொடுக்கணுன்னா எத்தனை தடவை துறவில ஏறி இறங்கி இருக்க வேண்டும்? அவள் எவ்வளவு கடினமாய் உழைத்திருக்க வேண்டும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா ஒட்டகங்கள் பாலைவனத்திலே பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது எங்கெங்கெல்லாம் தண்ணி கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் தன்னோட வயிறை ஃபில் பண்ணி கொள்ளுமா. அது எத்தனை குடங்கள் எனக்கு குடிக்கும் என்று எனக்கு சரியாக சொல்ல தெரியவில்லை. நாமளாக ஒரு கணக்கு போடுவோமே, ஒரு ஒட்டகம் 10 குடங்கள் குடிக்குமே, ஆனால் 10 ஒட்டகங்கள் எவ்வளோ குடிக்கும்? 100 குடம். அந்த 100 குடத்தை அவள் ஏறி ஏறி இறங்கிறதுக்குள்ளே அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரெபேக்கால் ஒரு கடுமையான உழைக்கிற ஒரு பெண், அப்படி தானே? ஒரு 100 குடம் அந்த ஒட்டகத்துக்கு கொடுத்ததுனால அவளுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதோட பிந்தைய பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கள் என்றால், அந்த மனிதன் அவளை பார்த்தவுடன் பயங்கர ஒரு ஆச்சரியம். ஆகா, நாம் ஜெபித்தபடியே கர்த்தர் ஒரு பெண்ணை நமக்கு காட்டி இருக்கிறாரே என்று சொல்லி அவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திவிட்டு அந்த பெண்ணுக்கு விலை உயர்ந்த தங்க ஆபரணங்களை நாம் வழங்குகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் இன்றைக்கு எந்த வேலை செய்தாலும் நாம் சுறுசுறுப்பாக இருந்தால் அதற்கேற்ற பலன் நமக்கு உண்டு. சங்கீதம் 128ஆம் அதிகாரத்தில் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று நான் பார்க்கிறோம். இன்றைக்கு அவள் ஒரு சின்ன பிரயாசம் தான், அதாவது அவள் தண்ணி தான் கேட்டார். ஆனால் அவள் கூட வந்திருக்கிற ஒட்டகங்களுக்கு எல்லாம் வார்த்ததுனால அவள் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்குறோம். அடுத்தபடியாக அவளுடைய குணநலன்களில் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அப்படிங்கிற ஒரு வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இருக்கிறது. ஏனென்றால் யாரென்றே தெரியாத ஒரு மனிதனையும் அவள் உபசரித்தாள். அப்படி தானே? நாம் உபசரிப்போமா? யாராவது தெரியாத ஒரு நபர், முன்பின் தெரியாத நபர் நம்மளோட ஏதாவது ஒரு லிஃப்ட் கேட்டால் கூட நம்ம கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிப்போம். அப்படி தானே? மற்றவர்களை நாம் உபசரிக்கிறதுல எப்படி இருக்கணும்? முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இன்று 1 பேதுருல ஒரு வசனம் கூட எனக்கு ஞாபகத்துக்கு வருது. 4வது அதிகாரம் நினைக்கிறேன். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது ஒருவரை ஒருவர் முறுமுறுப்பில்லாமல் உபசரியுங்கள் என்று. நகோமி ஆண்டவர் அருவருக்கிற ஒரு மோவாப் தேசத்துக்கு கடந்து செல்லும்போது அங்கே போன இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், தன் புருஷனை இழக்கிறாங்க, தன் 2 பிள்ளைகளை இழந்து அவர்கள் தனித்தவள். ஆனால் அந்த வசனம் என்னோடு அதிகமாக நான் விரும்புகிற ஒரு வசனம். ஏனென்றால் தனிமை இன்றைக்கு நமக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தரும். அப்படி தானே? தனியாக இருக்கும்போது தான் எல்லோரும் இயேசுவே அப்படின்னு கூப்பிடுவோம். இப்போ கூட நிறைய கணவர்மார் சொன்னாங்க, என்னோட அதாவது உடம்பு முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் மனைவியோட அன்பே தெரியும்.
அதே போல் தான் நமக்குமே நம்ம கஷ்டப்படும் போது, நமக்கு ஒரு சரீரத்தில் ஒரு பலவீனம் வரும்போது தான் நம்ம இயேசுவே அப்படின்னு கூப்பிடுவோம். அப்படி தானே? நானும் அப்படி தான். ஒரு மரணத்தின் பிடியில் இருக்கும்போது இயேசுவே நான் ஊழியத்துக்கு வந்துடுவேன்னு சொல்லுவேன். ஆனால் திரும்பி வந்ததுக்கப்புறம் நான் வரமாட்டேன். இப்படி பல சர்ஜரியில் நான் உயிர் போய் திரும்பி வந்தாலும் நான் ஊழியத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் இருந்தேன். ஆனால் என் தந்தையின் மரணத்திற்கு அப்புறம் என் தந்தையை செய்த ஊழியத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசையில் இன்றைக்கு நான் பேசி கொண்டிருக்கிறேன். அதிலும் எனக்கு ஒரு அளவில்லாத ஒரு ஆசை என்னன்னு சொன்னால், தந்தையை பரலோகராஜ்யத்தில் பார்க்கணும்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சும்மா பரலோகராஜ்யம் போக முடியுமா? முடியாது. எப்படி நம்ம நினைக்கிறோம், நாம் ஒன்று நினைக்கிறோம், கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் பல திட்டங்களை வச்சுருக்கிறார். எங்கே போனாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? விடவே மாட்டார். இந்த இடத்துல நம்ம நிற்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளை கொண்டு நிப்பாட்டிடுவார். சரி, அடுத்தபடியாக அந்த ரூபவதியான பெண்ணினுடைய குணநலன்களில் 2வது குணநலன் என்ன? உபசரிக்கிற ஒரு குணம். அதாவது அந்த பெண் அந்த ஊழியக்காரனோடு போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அவள் அந்த ஒட்டகத்தில் ஏறி போகும்போது அந்த ஈசாக்கை தூரத்திலே பார்க்குறா. தியானம் பண்ணி கொண்டிருந்த ஈசாக்கை அவள் தூரத்திலே கண்டபோது அது யார் என்று அவள் விசாரிக்கிறாள். அப்பொழுது அவளை அழைத்து போன அந்த ஊழியக்காரன் சொல்கிறான், அவர்தான் உன்னுடைய மணவாளன். மணவாளன் என்று சொல்லும்போது இந்த ரெபேக்காள் என்ன செய்கிறாள்? ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். ஹல்லேலூயா! இது அவளுடைய தாழ்மையான ஒரு குணத்தை எடுத்து காட்டுகிறது. எவ்வளோ ஒரு தாழ்மை பார்த்தீங்களா? அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு வசனம் உண்டு. சங்கீதம் 136:6 நினைக்கிறேன். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். ஏன்னா அவர் எவ்வளவோ உயர்ந்தவர், அந்த உலகத்தை படைத்தவர். நம்மளெல்லாம் அவர் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது, அப்படி தானே? ஆனால் இன்றைக்கி அவருடைய கிருபையினால் தான் நாம் இந்த இடத்துல நாம் இருக்கிறோம். உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மையுள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். ரெபேக்காளிடம் ஒரு நல்ல குணம் என்னன்னு சொன்னால் ஒரு தாழ்மை. அவரை பார்த்த உடனே அப்படியே இறங்கி முக்காடிட்டு கொள்கிறாள். ஈசாக்கும் அவளை பார்த்த உடனே என்ன பண்ணுறான்னு சொன்னால், அவளுடைய தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் மாறிச்சான். அப்போ அவன் ஒரு 3 வருடம் தன்னுடைய தாயை இழந்து அதன் மூலம் அவனால் ஜீரணிக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு பெண் எப்படிப்பட்டவளாய் வருகிறாள்? ஆறுதலின் தாயாக அவனுக்கு தெரிகிறாள். அந்த துக்கம் நீங்கின உடனே அவன் அவளை என்ன செய்கிறான்? மனைவியாக்கி கொண்டு நேசித்தான் என்று நாம் பார்க்கிறோம் வேதத்தில். இன்றைக்கு உங்களோடு நான் ஒரு 3 காரியங்களை உங்களோடு பேசினேன். முதலாவது, அந்த பெண் எப்படிப்பட்டவளாக இருந்தால்? சுறுசுறுப்புள்ள பெண்ணாய் காணப்பட்டாள். இன்றிலிருந்து இங்கே இருக்கிற எல்லா பெண்களும் அதிகாலையில் எழும்பிடுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படி தானே? 4 மணிக்கு எந்திரிச்சிருங்க, சரியா? ஒரு 1 hour நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம படைத்த தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மற்றவர்களே உபசரிக்கிற ஒரு குணம் நம்மிடத்தில் வேணும். அடுத்தபடியாக ஒரு தாழ்மையின் குணம் வேண்டும். யாக்கோபு 4:10 நம்ம வாசிக்கும்போது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இன்னும் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஏன்னா நமக்கு ஒரு உயர்வு வர வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டும் என்றால் நம்மை தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்மையுள்ளோருக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த வசனத்தெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், உண்மையாகவே நாம் தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பெருமை இருக்கவே கூடாது. இன்றைக்கு நான் அதை செய்து விடலாம், இதை செய்து விடலாம் நான் நினைப்போம். ஆனால் தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று இருக்கும். தேவன் எதை நினைக்கிறாரோ அதைத்தான் நாம் செயல்படுத்த முடியும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் மறுபடியும் வாழ்த்துகிறேன். இப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களை தேவன் தாமே உங்களுக்கு தருவார்.